படத்தின் கதை காந்தி கணக்கு. சாரி, அதுக்கு முன்னால் பாடல்கள் வந்து நான் முத்துக்குமார் எழுதியிருக்காரு. ஒரு பாடல்கள் சீர்காழி சிப்பின்னு ஒரு புது கவிஞர் எழுதியிருக்காருங்க. பாடல்கள் எஸ்பிவி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காரு, சின்மயி பாடியிருக்காங்க, கார்த்திக் பாடியிருக்காரு, பிரசன்னா பாடியிருக்காங்க, பிரசாந்தினி இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. எஸ்பிபி சார் பாட்டில் மட்டும் ஒரு நிமிஷம் எம்ஜிஆர் சாங்கை வந்து நாங்கள் உள்ள மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிக்ஸ்னா ரீமிக்ஸ் கிடையாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நிமிட பாடல் அப்படியே கதைக்கு தேவைப்பட்டதுனால அதை யூஸ் பண்ணியிருக்கோம். காந்தி கணக்கு அப்படின்னு இதுக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட காந்தி கணக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. வராத பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வட்டார வழக்கில் வந்துட்டு அப்படி இருக்குது. அது டிக்ஷனரியிலையோ வேறு எதுலேயுமே இல்லைங்க. அது ஒரு நம்மளே ஏற்படுத்திடும். காந்தி உண்மையாகவே சொல்ல போனால் காந்தியோட கணக்கு இது. நான் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு மேடையில் கூட ஒரு இயக்குனர் பேசினாரு, இது கரெக்டாக தப்பு. ஆனால் நான் போய் லைப்ரரியில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தல காந்தி கணக்கு அப்படின்னு எப்படி அர்த்தம் வந்தது அப்படின்னா, உப்பு சத்தியாகிறதுக்காக காந்தி வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது வெள்ளைக்காரனை எதிர்த்து அவரை போயிட்டு இருக்கும்போது அவருக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க. சில பேர் வெள்ளைக்காரனுக்கு பயந்து நேரடியாக அவருக்கு ஆதரவு கொடுக்கல. அவருக்கு ஆதரவு கொடுக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, காந்தி கிட்ட சார் உங்களோட தொண்டர்களுக்கு நாங்கள் வந்துட்டு உதவி பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லேருந்து நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது உங்கள் தொண்டர்கள் வந்து எங்கள் கடையில் சாப்பிட்டு எங்கள் கடையில் தண்ணி கிண்ணி ஜூஸ் கீஸ் சாப்பிட்டு போயிட்டோம். என்ன கணக்குன்னா காந்தி கணக்குன்னு நாங்கள் காசு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி உப்பு சத்தியாகிரகத்துக்கு போயிட்டு இருக்கும்போது காந்தி வழியில் பின்னோக்கி போயிட்டு ஒவ்வொரு ஊரில் பசியில் சாப்பிட்டு என்ன பண்ண காந்தி கணக்குன்னு சொன்னாங்க. ஓ போங்க போங்க அப்படி ஆதரவு கொடுத்தாங்க ஹோட்டல்காரங்க எல்லாரும். ஸோ இப்படி ஆரம்பிச்சது தான் காந்தி கணக்குங்கிற மெயின் கான்செப்டே. சில பேர் அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்காங்க. ஆனால் உண்மையாக காந்தியோட கணக்கு அகிம்சையான கணக்கு, நல்ல கணக்கு, ஒரு நேர்மை, கத்தி எடுக்காமல் ரத்தம் எடுக்காமல் ஒரு போராட்டம், ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரோட கணக்கு. நம்ம படத்துக்கும் காந்திக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. ஆனால் நம்ம படத்தோட டைட்டிலுக்கும் நம்ம படத்தோட டைட்டிலுக்கும் படத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. படம் பார்த்தா முடியும். படம் வந்துட்டு பெரிய விஷயம் இல்லை. நானும் நீங்களும் டெய்லி சந்திச்சுட்டு இருக்க பேங்க் பிரச்சனை தாங்க சார். ஓப்பனாக சொல்ல போனால் அன்றாட வாழ்க்கையில் அன்னைக்கு வெள்ளைக்காரன் வந்தான், பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வியாபாரம் பண்ணுறேன்னு வெள்ளைக்காரன் வந்தான், உள்ளே விட்டோம். 3000 வருஷம் அவனுக்கு அடிமையாக இருந்துட்டேங்க. இன்னைக்கு பேங்க் நடத்துறேன்னு சொல்லி மறுபடியும் வெள்ளைக்காரன் உள்ள வந்திருக்கான், ஃபாரின் பேங்க். காலத்துக்கு என் நாடு கை கட்டி ஒருத்தனுக்கு அடிமையாக தான் இருக்கணுமா? அப்படி ஒரு சமூக அக்கறையோட இந்த படத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். இது முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கான படம் தான். ஆனால் அதில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன். அப்துல் கலாம் கனவு காணுங்கன்னு சொன்னாருங்க. என்னோட கனவு என் நாடு இப்படி இருக்குன்னு நான் ஒரு கனவு கண்டிருக்கேன். அந்த பிரச்சனையாக மட்டும் சொல்லாமல் இதுக்கு ஒரு அழகான சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். என்னோட முதல் படம் இது. நான் வந்து மிகப்பெரிய கனவுகளை சுமந்துக்கிட்டு இங்கே வந்தேன். என்னோட முதல் படத்தில் வந்துட்டு ஒரு மெசேஜ், ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், அது வந்து போர் அடிக்காமல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பண்ணியிருக்கேன். இதில் ரமணா சார், என் கூட நடித்த என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேர் எனக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு முதல் படம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்த என்னோட தயாரிப்பாளர் ஜிபிஎஸ் அண்ட் நிர்வாக தயாரிப்பாளர் சூர்யா பி சக்திவேல். ஒன்றும் இல்லைங்க, எல்லாரும் இப்படி எப்படியோ படம் கஷ்டப்பட்டு வாங்குறாங்க. இன்னொன்று ஓப்பனாக சொல்ல போனால் இப்போ இந்த டைமில் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சினிமாக்காரங்க எல்லாத்துக்கும், பத்திரிக்கையாளர் நண்பர் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பொதுவான அசிலிட்டி ப்ராப்ளம் இருக்குங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் பாருங்க அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. ஒரு தடவை கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ் வரும்போது அசிலிட்டி ப்ராப்ளத்துக்காக மருந்து ஜெலுசில் வாங்குறதுக்காக மருந்து வாங்குறதுக்காக கடையில் இறங்கினேங்க. ஒரு ஸ்டாப்பிங்கில் இறங்கினேன். பஸ்ஸு ஆம்னி பஸ்ஸுன்னு இறங்கினேன். அங்கே சூர்யா பி சக்திவேல் எனக்கு 15 வருஷம் எனக்கு ஃப்ரெண்ட். அவர் கடையில் தான் நான் இருப்பேன். என்னடா சம்பத் பண்ணுறேன்னு, சினிமாவில் வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி அப்படியான எனக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வந்தேங்க. ஜெலுசில் வாங்க வந்த எனக்கு ஒரு படம் கிடைச்சிதுங்க. அல்சர்னால எல்லாத்துக்கும் பல பிரச்சனை. எனக்கு இந்த அல்சர்னால தான் எனக்கு படமே கிடைச்சிது. எனக்கு இருக்க அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால அந்த படமே எனக்கு வாய்ப்பு. அவர் உடனே அடுத்த நாள் ஃபோன் பண்ணி அவரோட நண்பர்கிட்ட சொல்லி எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. என்ன ஒரு ப்ரொடியூசர் வந்து என்னென்ன விஷயத்தில் தடையிடுவாங்க, எந்த விஷயத்துலையுமே எனக்கு எந்த விஷயத்துலையுமே தடையா இல்லைங்க. நான் நினைச்சதை எடுக்கிறதுக்கு. இவன் புது பையன் ஆச்சு, இவனை நம்பி விடலாமா, எதை பற்றி கதை கூட கேட்கலங்க. பாதி படம் முடிஞ்சதுக்கப்புறம் இதாக கதையான அவ்வளோ ஒரு தங்கமான எனக்கு ஒரு ப்ரொடியூசர் எல்லாம் கிடைச்சாங்க. அதே மாதிரி என் கூட ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும் இது எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ படம் வந்துட்டு நானே நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஷோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா வந்துட்டு எவ்வளோ பெரிய இயக்குநர்களை உருவாக்குன உங்கள் பேனா, எவ்வளவோ மிகப்பெரிய ஜாம்பவான்களை விமர்சித்த உங்கள் பேனா, உங்களோட விமர்சனம் தான் எனக்கு முக்கியம். படம் நல்லா இருந்தால் தயவு செஞ்சு உங்களோட விமர்சனம் மூலமாக நீங்கள் எத்தனையோ பேர்த்து உங்கள் பேனா முனை உருவாக்கி இருக்கு, என்னையும் உருவாக்கணும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்கள் விமர்சனம் வந்துட்டு என்னை புண்படுத்தாது, மீண்டும் அடுத்த படத்துக்கு என்னை பண்படுத்துங்கிற நம்பிக்கையோட அனைத்து பத்திரிகையாளர்களும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு மெமரிஸே வரலை. நான் எப்படி சான்ஸ் வாங்கினேன் இயக்குனர் என்கிட்ட என்ன வாங்கினாருன்னு கூட என்னால் ரீகலெக்ட் பண்ண முடியல. ஒரு 10 மினிட்ஸில் எனக்கு சான்ஸ் கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு பாட்டு கேட்டு எனக்கு சான்ஸ் கொடுத்தது இன்றைக்கும் எனக்கு மெமரபுளாக இருக்குது. எங்கள் அம்மா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாங்க.
இன்றைக்கி எங்கள் அம்மா உயிரோடு இல்லை. இந்த ஆடியோவை எங்கள் அம்மாவுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். சம்பத் சார் அம்மா வந்து உயிரோடு இருந்து என்னை அனுப்பிச்சாங்க. இன்றைக்கி கடவுள் ரூபத்தில் காந்தி கணக்கு பிளெஸிங் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆடியோ கேட்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும். ப்ரொடியூசர் சார், சக்திவேல் சார், பூஜா ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தீம் சாங் வந்து ஒரு சார் சொன்னார், இந்த சாங் கேட்கும்போது அப்படியே கதை வந்து நம்மளுக்கு தெரியணும் ரிஷால் அப்படின்னு. சார் சரி சார் சேலஞ்ச் பண்ணணும்னா எஸ்பிபி சார் பாடும்போது முத்துக்குமார் சார் எழுதின அந்த இதுக்குள்ளே பெரிய ஜாம்பவான்கள் வந்து எனக்கு உறுதுணையாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது வேலை. அதே மாதிரி கான்செப்ட் ஓரியன்ட் சாங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ வரதில்ல. கமர்ஷியல் சாங்ஸ் தான் இருக்குது. பட் இது வந்து முதல் படத்துலேயே எனக்கு கான்செப்ட் ஓரியன்ட் சாங்ஸ் கொடுத்து இன்னைக்கு எம்ஜிஆர் பாட்டை உள்ள நுழைக்க வச்சது அதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எனக்கு. அதே மாதிரி இதில் வந்து கார்த்திக், சின்மயி பாடியிருக்காங்க. முத்துக்குமார் சார் எல்லாம் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சம்பத் ஆர்மோகன் சாருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு நன்றி சொன்னால் அது ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். என்ன மாதிரி நிறைய புது இசையமைப்பாளர்கள் வரணும். கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் நிற்க மாட்டேன். என்ன மாதிரி லைனில் எனக்கு பின்னாடி நிற்கிற கஷ்டப்பட்ட ஒரு இசையமைப்பாளருக்கு சான்ஸ் கொடுங்க. பூஜா ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். டிபார்ட்மெண்ட் இசையமைப்பாளர்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு தெரியும். இதுதான் டபுள் வேஸ், இதுதான் செல்லோஸ்ன்னு சொல்லி எனக்கு ஆர்கெஸ்ட்ரா பண்ணி கண்டக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எனக்கு பாதத்தில் இருக்கும். தேங்க்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் சம்பத் சார் வந்து இந்த படத்துக்கு முன்னாடியே எனக்கு அவரை தெரியும். ஏன்னா அவர் முதல்ல என்ன ஹீரோவை வச்சு ஒரு சப்ஜெக்ட் என்கிட்ட சொன்னார். அப்போ தான் நாங்கள் வந்து அவரை மீட் பண்ணேன். ஒரு நல்ல கான்செப்ட் அது. எப்படி ஒரு வசூல் ராஜா MBBS மாதிரி ஒரு 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 காமெடி பேஸ் பண்ண ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருக்காரு. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர்ஸுங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். ஆனால் நான் இப்போ தானே வந்துட்டுருக்கேன், ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம் சார், நம்ம கொஞ்சம் நாள் கழித்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு ஆயுத பூஜை அன்னைக்கு என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆகிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி சார் நம்ம சேர்ந்து பண்ணுவோம், எப்படி இருந்தால் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம். இது முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். படத்தோட ஹீரோ ரமணா, அவர் எப்பயுமே செஞ்சுரி அடிக்கிறவர். இந்த படத்து மூலிமா காந்தி கணக்குலையும் டெஃபினட்டாக செஞ்சுரி அடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டாக என்னுடைய ஒரு வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சாரை பார்த்ததே கிடையாதுங்க நான் இது வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் தான் அவரை முதல்ல அதுவும் தூரமாக நின்று பார்த்துருக்கேன். படத்தில் எல்லாருமே என்ன சொல்கிறது, ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க. கஷ்டப்பட்டுன்னா அவங்களுடைய உடல் உழைப்புன்றதை விட படத்தை ஒரு படம் எடுத்து முடிச்சுறதுன்றது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள். அதை ஒவ்வொரு நாள் எல்லாமே நமக்கு கரெக்டாக அமையணும். எல்லா பணம் கையில் இருந்தாலும் நமக்கு லொக்கேஷன் இருக்கணும், அது இருக்கணும், ஆர்டிஸ்ட் டேட் வேணும், அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு டைரக்டர் வந்து ஃபஸ்ட் படம் வேறு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே இருப்பார். ரொம்ப எமோஷ்னல் டைப், பட் ரொம்ப நல்லவர். நேரில் வச்சுட்டு சொல்கிறேன்றதுக்காக இல்லை. இந்த படத்தை நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் உங்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு வரேன். இந்த வாரம் ஃபுல்லாக நம்மளுடைய படங்கள் எல்லாமே ப்ரெஸ் மீட்டில், ஆடியோ ரிலீஸில், படம் ரிலீஸில் எல்லாத்தையும் உங்களை நான் பார்த்துட்டு வரேன். இங்கே இருக்க எல்லாரையுமே எனக்கு அவங்கவுங்க பேர் சொல்லி பழகிற அளவுக்கு நிறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக எனக்கும் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இந்த டீமுக்கும் இந்த காந்தி கணக்கு படத்தை ஒரு நல்ல லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரே சிம்பிளாக சொல்லணும், எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த இன்விடேஷன் கார்டு பார்த்தப்போ வந்து இந்த படம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எப்படி நாங்கள் எடுத்திருக்கோன்றது தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க காந்தி கணக்கு. ஒரே சிம்பிள் சொல்லணும்னா அவர் வந்து ஒரு கேப்ஷன் கூட கொடுத்துருந்தாரு. பேசும் படம் ஆரம்பித்து 80 வருஷம் ஆனதுக்கப்புறம் பேச முடியாதவர்களுக்காக எடுத்த படம்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு கேப்ஷன் ஒரே லைனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலையும் நம்ம பேச வேண்டிய இடத்துல நம்ம வந்து பேசாமல் சைலண்ட்டாக இருப்போம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். எனக்கும் நிறைய வந்திருக்காங்க. நான் பேசியிருக்க மாட்டேன். ஸோ எதுக்காக நம்ம பேசாமல் இருக்கோம், பேசியிருக்கலாமே அப்புறம் தோணும். ஸோ அந்த விஷயத்த வந்து நிறைய இந்த படத்தில் வந்து திங்க் பண்ண வச்சுருக்காங்க. இந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து மெசேஜ் சொல்கிறோன்றதை விட படம் பார்த்தவங்களுக்கு வந்து நிறைய சிந்தனைகள் வரும். ஆமாம் இது இப்படி இருந்திருக்கலாமே, நம்ம அப்படி பண்ணலாமே, ஆமாம் நம்ம ஏன் இப்படி வாழக்கூடாது, ஏன் அப்படி வாழக்கூடாதுன்ற
சிம்பிள் திங்கிங். அதாவது வந்து காந்தி கணக்கு மகாத்மா காந்தியோட பேரை வந்து நல்ல ரீசனுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், நகைச்சுவைக்காக யூஸ் பண்ணல. இந்த கதையை வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து பர்மிஷன் வாங்கி அவங்க இந்த டைட்டில் வந்து டைரக்டர் வச்சார், போராடி வாங்கினார். ஸோ அவங்களும் வந்து ஓகே நீ நல்ல ரீசனுக்காக தான் காந்தி பேரை யூஸ் பண்ணியிருக்க, அப்படி மகாத்மா காந்தி பேரை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பணம் அதுலேயே வந்து அவரோட ஃபோட்டோ தான் இருக்கும். என் காசு வந்து நான் வந்து எப்படி வேணால் செலவு பண்ணலாம், யாருக்காவது நான் தானமாக கூட கொடுக்கலாம். ஆனால் எனக்கு தெரியாமலே என்னை வந்து ஏன் வந்து நான் செலவு பண்ணுறதுக்கு ஏன் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? இது வந்து முக்கியமாக நடுத்தர மக்கள் மாதத்துக்கு 20,000 ரூபா 10,000 ரூபா வாங்கி அவங்களோட ஃபேமிலி பிளானிங் கரெக்டாக அந்த பட்ஜெட்டில் பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் லேட் ஃபீஸு, தேவையில்லாத ஃபைன்ஸு, அன்எக்ஸ்பெக்டட், அதாவது வந்து அவங்க ஒரு மாதத்தில் ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா செலவானாலும் அது எக்ஸஸ் பேர்டன் தான். இது வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. ரியலாக நடந்த இன்சிடென்ட்ஸை வந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண படம் தான் இந்த காந்தி கணக்கு. எனக்கு கதை கேட்டப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பயந்துட்டேன். ஏன்னா அவர் கதை சம்பத் சார் வந்து அதான் எல்லாம் டைரக்டர் சொன்னாங்களே, அவர் வந்து ஏன் காந்தி கணக்கு கேட்டாலே கதை சொல்லிடுவார். ஸோ எனக்கு வந்து கதை சொல்லும்போது நான் தான் ஹீரோ, நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு ஹீரோ கதை சொல்லும்போது அவர் எந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக சொல்லியிருப்பார், மைண்ட் ப்ளோயிங். ஆஸ் ஐ செட் இஸ் அ வெரி குட் ஆக்டர். நான் பயந்தேன் ஃபஸ்ட்டு கதை கேட்டது. அண்ட் 1 year லாட் ஆஃப் ட்ராவல், லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள், நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த படத்தில். நீங்கள் எல்லாரும் என்னோட வெல்விஷஸ், எனக்கு நல்லா தெரியும். என் படம் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் கண்டிப்பாக நல்லா வருவேன்ற, என்னைக்காவது ஒரு நாள் நீ அடிப்பேன்ற ஒரு நம்பிக்கை உங்கள் எல்லாருக்கும் இருக்குது. அது இந்த படமாக இருக்கும்னு ஐ ஜஸ்ட் ஹோப் லெட்ஸ் see. எனக்கு தெரியல. பட் அண்ட் டெஃபினெட்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர் வந்து எல்லாருமே யூஸ்வலாக எல்லாம் ப்ரொடியூசர்ஸை பாராட்டுறது தான். பட் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தில் வந்து நிறைய பண்ணிட்டார், அதெல்லாம் சொல்லிட்டாங்க. பட் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு, நிறைய டேலண்டடான டைரக்டர்ஸுக்கு கிடைச்சா நிறைய நல்ல படங்கள் வரும். சார் தேங்க்ஸ் அ லாட். உங்கள் சப்போர்ட் வாஸ் வெரி பிக். அண்ட் மியூசிக் டைரக்டர் ஒரு நல்ல மனிதருங்க. அவர் வந்து இன்றைக்கி வந்து அந்த வார்த்தை நெக்ஸ்ட் படத்தில் நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன், ஒரு புது மியூசிக் டைரக்டர் கொடுங்கன்னு சொல்லி ஹேட்ஸ் ஆஃப் யூ. இட்ஸ் அ வெரி நைஸ் குட் ஹார்ட் யூ ஹேவ் சார். அவர் கூட நான் அதிகமாக பழகினது இல்லை. எக்ஸ்ட்ராடனரி சாங்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த படம் பண்ணும்போது கன்னடாவில் ஒரு படம், தெலுங்கில் ஒரு படம், தமிழில் ஒரு படம், இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் கமிட்டாக இருக்காரு. ஸோ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹிஸ் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ. எல்லாருக்கும் பசிக்குது. ஸோ தட்ஸ் இட் சார், தட்ஸ் மை கேரக்டர். ஐ திங்க் தேங்க்ஸ் அ லாட். ஆல் யுவர் விஷஸ். சொல்லுவாங்கன்னு கூட நான் எதிர்பார்க்கல. நானும் இது மாதிரி சந்தர்ப்பங்களை வந்தால் தான் உங்களை எல்லோரும் மீட் பண்ணணுங்கிறதுக்காக வந்தேன். பட் ஒன் திங், சினிமாவில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்ன, டைம் ஹேஸ் டு கம். அது டைரக்டருக்காக இருக்கட்டும், நடிகருக்காக இருக்கட்டும், யாருக்குனாலும் பத்திரிக்காரனுக்கு கூட அது நீங்களாம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம போராடிட்டே இருக்கணும். அது எங்கே எதுக்காவது ரிலாக்ஸ் ஆகிட்டோம். ராதா சார் சொன்னாராம், தூங்கிட்டு இருந்தால் இதை செத்து போயிடுவாங்க, காலாட்டிட்டு தூங்குப்பா ஷார்ட்டில் அப்படி நிறைய நேரம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சினிமா டோன்ட் டிஸ்கரேஜ். நான் ரமணா கூட தான் சொல்லுவேன், டோன்ட் எப்போ அவன் கொஞ்சம் டல்லாக இருந்தேன், எனக்கு பயம், தேவையில்லாமல் அவனுக்கு கொஞ்சம் இந்த ஃபீல்டில் விட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏதாவது சொல்லி பாரு, உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு நடிகனுக்கு வேண்டியது எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் பாடி லாங்குவேஜ். எனி ஆர்டிஸ்ட், ரஜினி எனக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ் தான். நடிப்புங்கிறது வேறு. எஸ்வி ரங்காராவ் அந்த காலத்தில் பார்த்து எஸ்வி ரங்காராவ் அவருக்கு இருக்க பாடி லாங்குவேஜ் வேறு எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு கிடையாது. ஸோ யூ ஹேவ் தட். எனி ஆர்டிஸ்ட்டுக்கு வேண்டியது பாடி லாங்குவேஜ். அப்போ தான் வந்து எந்த கேரக்டருக்குள்ளே வேணாலும் போகலாம், எந்த டைரக்டர் எது சொன்னாலும் நடிக்கலாம். ஸோ அது இருக்கிறவருக்கு அவனுக்கு பேங்க்கில் காசு இருக்கிற மாதிரி தான், ட்ரா பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஹீரோவா வரலையா வில்லனா பூந்திடலாம், இல்லைன்னா கமெடியனா போகலாம். ஸோ யூல் பி ஆர்டிஸ்ட். அது என்ன ஹீரோவாக இருக்கணுமே, என்ன எப்படி வேணாலும் சினிமாவில் இருக்கணும், காசு சம்பாதிக்கணும். எந்த தொழில் போகிறது அதுதான். நம்ம பேரு புகழ் அது பேசுகிறாங்க செகண்டரி பணம். ஸோ அதுதான் நான் இன்னும் கூட இப்போது சக்ஸஸ் இன்றைக்கி நைட்டே வந்துட்டுச்சுன்னா என்ன பிரயோஜனம்? ஸ்லோவாக வரட்டுமே, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்? ரஜினி மாதிரி கமல்ஹாசன் சார் மாதிரி நம்ம வந்து இப்போ எல்லாம் வந்து 30 வருஷம் 40 வருஷம் இருக்க முடியாது. மேக்ஸிமம் ஒரு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க வேண்டியதுதான். ஸோ அதனால் யூ என்ஜாய் ஒரு சக்ஸஸ் ஸ்லோலி. அது ஒரு 10 வருஷமா 15 வருஷமா இருேன், ஒரு 5 வருஷம் ஸ்ட்ரகுளாக, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சக்ஸஸ் பாரு, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாரை வந்து ஒரு 5 வருஷம் ரிட்டையர்ட் ஆகிடு, உனக்கு ஒரு 40 வருஷம் வரும். அதுக்கப்புறம் அந்த பணம் என்ன பண்ணணுங்கிறது ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதான் சொல்லிட்டு இருப்பேன். அதனால் எல்லா டெக்னீஷியன்ஸ் இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. ஹெல்த்தை பார்த்துக்குங்க.
எப்பவும் ப்ளசண்ட்டாக இருக்குங்க. சக்ஸஸ் உங்களை தேடி வரும். தேங்க்யூ வெரி மச்.